நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டினை எப்படி நம்ம 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் மாதிரியே நிறைய கொஸ்டினை உள்ளடங்கிய ஒரு ஃபுல் அண்ட் வீடியோவை நம்ம அருண் அகாடமி சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதில் நீங்க நிறைய கத்துக்கலாம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு பாருங்க, மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. போறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் லேட் ஆச்சு. அதுவே மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஆஃபீஸ்க்கு 3 மினிட்ஸ் வந்து சீக்கிரமா போயிருப்பாராம், ஏர்லியரா போயிருப்பாராம். அப்ப நமக்கு இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு. அவர் போக வேண்டிய தூரம் முன்னாடி போனதும் சரி, ரெண்டாவது போனதும் சரி, தூரம் ஒண்ணுதான். சரிங்களா? வேகம் தான் 2 வேகத்துல போறாரு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கும்போது நீங்க அப்படியே இந்த வேகத்தை மாத்தி எழுதுங்க. இது ஸ்பீடுங்களா, இதை மாத்தி எழுதுனாவே நமக்கு என்ன கிடைக்கும்னா டைமோட விகிதம் கிடைக்கும். அப்ப 40 இங்க எழுதிக்கோங்க, 30 இங்க எழுதிக்கோங்க. இது 40, இது 30. இது அப்படியே ரேஷியோ எடுத்தீங்கன்னா இது 4 பங்கு, இது 3 பங்கு. அவ்வளவுதாங்க. அதாவது போகும்போது 4 பங்கு நேரம் எடுத்துக்கிட்டாரு. அதாவது 30 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகும்போது 4 பங்கு, 40 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகும்போது 3 பங்கு. அப்ப இந்த நேரத்துக்கான விகிதத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா 1 பங்கு. இந்த 1 பங்கு நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இது போல லேட்டு இயர்லின்னு கொடுத்தாலும் சரி, அல்லது இயர்லி லேட்டுன்னு கொடுத்தாலும் சரி, அதாவது சீக்கிரமா போயிட்டாரு தாமதமா போயிட்டாருன்னு சொன்னாலும் சரி, அல்லது தாமதமாச்சு சீக்கிரமா போனாருன்னு சொன்னாலும் சரி, நீங்க கூட்டிக்கணும் அந்த நேரத்தை. சரியா? இந்த 1 பங்கு நேரம் தான் 8 மினிட்ஸ். எப்படி 8 மினிட்ஸ் வந்துச்சுன்னு புரியுதுங்களா? சரி. அதே லேட்டு இயர்லின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க இது ஒன்னதான் நான் வச்சுக்கணும். சரியா? அப்ப 1 பங்கு நேரம் 8 நிமிடங்கள் அப்படின்னா 4 பங்கு நேரம் என்ன ஆகுதுன்னா 32 நிமிடங்கள். இதோட 8 அப்படிங்கன்னா 32 நிமிடங்கள். அப்ப 30 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா 32 நிமிடங்கள். அதே 3 பங்கு நேரத்துல போகும்போது அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா 24 நிமிடங்கள். சரியா? இப்ப டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் வந்து 30 கிலோமீட்டர், டைம் வந்துட்டு 32 நிமிஷம். அப்ப 30 கிலோமீட்டர் வேகத்துல 32 நிமிடங்கள் பயணிச்சா எவ்வளவு தூரம் போயிருப்பாரு அப்படின்னா, இது பாருங்க மினிட்ஸ்ல இருக்கா, இது ஹார்ல இருக்கனால நீங்க என்ன பண்ணணும்? டிவைட் பை 60 போடணும். எப்பயுமே மினிட்ஸ் ஹாரா மாத்தணும், டிவைட் பை 60 போடணும். இது மறக்கக்கூடாது. சரியா? இப்படி போடும்போது உங்களுக்கு நிமிடங்கள் என்ன ஆயிரும்? மணி நேரமா மாறிக்கும். இப்ப இதை அடிங்க. 30 அடிச்சா ஒரு முறை, 30 அடிச்சா 2 முறை, இந்த 32 2 அடிச்சிங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர். அப்ப ஆஃபீஸ்க்கும் ஒரு வீட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 16 கிலோமீட்டருங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்ன இந்த மெத்தடை வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரியா? இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போனது 10 கிலோமீட்டர், ரெண்டாவது போனது 3ன்னு வச்சுக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட வேகத்தை 3 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்காரு. அப்ப ரெண்டாவது போனது என்னன்னா 13ன்னு வச்சுக்கணும். சரியா? போன வேகம் 10, ரெண்டாவது போன வேகம் 13ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இதை கரெக்டா வச்சு போட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா தெளிவா புரிஞ்சுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.